வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டேட் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பிரைமில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் ஜான் சீனா, இட்ரிஸ் ஆல்பா, பிரியங்கா சோப்ரா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு மிஷன் பேஸ்டு த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது யூஎஸ் பிரசிடென்ட்டுக்கும் யூகே பிரைம் மினிஸ்டருக்கும் ஒரு விதமான ரைவல்ரி அப்படின்றது ரொம்ப நாளாக போயிட்டே இருக்கும். அதில் யூஎஸ் பிரசிடென்ட்டாக இருக்கிறவர் தான் நம்ம ஜான் சீனா. இவர் ஹாலிவுட்டில் நடித்து அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ஆகிருப்பார். அதனாலேயே இவருக்கு அரசியல் தெரியாது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இட்ரிஸ் ஆல்பாக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இட்ரிஸ் ஆல்பாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு பிரைம் மினிஸ்டர் ஆயிருப்பார். ஸோ ஒரு மீட்டிங்கில் வச்சு அது ரொம்ப எவிடென்ட்டாக வெளியே சொல்லிடுவார். அதனால் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பப்ளிக் முன்னாடி நடந்துடும். ஸோ இதை போக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா ஒரே ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண வைக்கிறாங்க. அதுவும் ஒரு நேட்டோ சம்மிட்காக. அந்த ஃப்ளைட் போகும்போது நடுவான்லே அது மேலே ஒரு அட்டாக் நடக்குது. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக குதிக்கிறாங்க. அது என்ன கண்ட்ரினா பெலாரஸ். ஸோ அங்கே இவங்களுக்கு என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, என்னென்ன ஆபத்துகள் வருது, அந்த ஆபத்துலேருந்து காப்பாற்றுறதுக்கு உள்ள வரக்கூடிய பிரியங்கா சோப்ரா யாரு, அண்ட் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய அந்த வில்லன் யாரு, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இதே மாதிரியான மிஷன் பேஸ்டு த்ரில்லர் அப்படின்றது ஏகப்பட்டது ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே அடிச்சு துவச்ச டெம்ப்ளேட்டில் தான் இந்த கதையும் இருந்துச்சு. சொல்லப்போனால் இந்த கதை ஸ்டார்ட் ஆகும்போது பிரசிடென்ட் வர்சஸ் பிரைம் மினிஸ்டர், ஸோ ஒரு கருத்து ரீதியான டிஸ்கஷன், அதாவது டூ போப்ஸ் படம் பார்த்துருப்பீங்களா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஏதாவது இருக்க போதோ அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் அந்த டிஸ்கஷன்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாருமே ஆக்ஷனில் ஈடுபட்டுருவாங்க. அதே மாதிரி பிரியங்கா சோப்ரா ஃபர்ஸ்ட் சீனில் இறந்து போயிடுவாங்கன்ற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அவங்க எப்படி திருப்பி வர போகிறாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதையுமே ரொம்ப புஷ்னு முடிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த மிஷனில் இருக்கக்கூடிய சர்ப்ரைசஸ், அதே மாதிரி அந்த பிரசிடென்ட் ஆஃபீஸில் யார் இதுக்கு காரணமாக இருப்பாங்க, இதெல்லாமே ரொம்ப ப்ரெடிக்டபிளாக இருந்துச்சு. ரொம்ப ஈஸியாக கெஸ் பண்ணவும் முடிஞ்சிச்சு. வில்லன் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் அவனோட நோக்கம் அப்படின்றதும் ரொம்ப பரிச்சயமான ஒரு நோக்கமாக தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது அவன் ஒரு ஆர்ம்ஸ் டீலர். ஸோ இந்த மாநாட்டை அவன் ஏன் கலைக்க நினைக்கிறான் அப்படின்றதுக்கு அதுவே ஒரு ரீசனாக தான் இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்தில் புதுமை அப்படின்றதெல்லாம் பெருசாக எதுவுமே இல்லை. பட் டைம் பாஸுக்கு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சும்மா பாருங்கள். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரே ஒரு மைல்டான லிப்லாக் சீன் வருமே தவிர மற்றபடி பெருசாலாம் எதுவும் இல்லை. பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.